Hello, Tamil Nadu State Board students. இன்னைக்கு 12th standard நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise number 1.6. exercise number 1.6ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா test for consistency and if possible solve using rank method. ரெண்டு क्वेश्चन உங்களுக்கு அங்க இருக்கும். test for consistency and if possible consistent இருந்தால் solve x கண்டுபிடிங்க y கண்டுபிடிங்க z கண்டுபிடிங்க. Method is very important. They are asking you a method called rank method. Before entering into rank method, you must know what is consistency. To know what is consistency, you must know about the planes. For example, there are three equations given. The first equation, second equation, third equation. Three variables. A simultaneous equation in three variables represent a plane. Plane என்ன சார்? ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு கார்ட்போர்ட் மாதிரி, ஏதாவது ஒரு அட்டை மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம். அப்ப x minus y plus 2z is equal to 2 இந்த கார்ட்போர்ட் மாதிரி நினைச்சுக்கங்க. This is equation number 1. Second equation இது நினைச்சுக்கங்க, ஒரு கார்ட்போர்ட், ஒரு plane. ஏன்னா it is a simultaneous equation, three variables. Again third equation இது பேஸா நினைச்சுக்கங்க. So this is the first equation, this is the second equation and this is the third equation. In the first equation, second equation, third equation மூணு planes ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு பாயிண்ட்ல மீட் ஆயிருக்குது. இந்த மாதிரி மீட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி தொட்டுட்டாலே இதுக்கு பேரு தான் கன்சிஸ்டன்ட். மூணு பிளேன்ஸும் ஒரு பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா இதுக்கு பேரு யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு ஆன்சர், யூனிக், ஒன்லி ஒன் ஆன்சர், அதுக்கு பேரு கன்சிஸ்டன்ட். This is the first type of consistency. இப்போ கன்சிஸ்டன்சின்ற வேர்டு தெரியணும்னா what is the meaning? Consistency means the planes meet at one point or the planes may meet at many points also. எப்படி சார் அது? For example, this is a notebook. See, this is one plane, first equation. This is another plane, second equation. This is the third plane, third equation. See, these planes meet at this point. These are the points. இந்த புள்ளி எல்லா இடத்துலயுமே இந்த மூணு பிளேனுமே ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கம் போட்டு ஒட்டி இருந்தேன்னா இந்த மூணு பிளேன்ஸும் மீட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா many points. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேன், செகண்ட் பிளேன் அண்ட் தேர்ட் பிளேன் மீட்ஸ் அட் many points. அப்போ மீட்ஸ் என்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்ட். பட் not one point, many points. அப்போ second type of consistency. First type of consistency, only one point. Example, this box, this is the corner point. This is the second example where the planes meet at many points, right? Then the third type is there. It is also consistency. You think over, this is a cardboard, this is the first equation, this is the second cardboard, this is the third cardboard. I am pasting this. இங்க கம் போட்டுட்டேன், இங்க கம் போட்டு இது மேல ஒட்டியாச்சு, அதுக்கப்புறம் இங்க கம் போட்டு இது மேல ஒட்டியாச்சு, மூணு பிளேனையும் பைண்ட் பண்ணிட்டேன், ஒன்னா ஒட்டிட்டேன். இப்போ மூணு பிளேன்ஸும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு டச் ஆயிட்டு இருக்குது. ஆனா எத்தனை பாயிண்ட்ஸ்ல டச் ஆயிருக்குது? இதுவும் மெனி பாயிண்ட்ஸ்ல டச் ஆயிருக்குது. இந்த மாதிரி பேஸ்டட் டுகெதர் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல லை ஆயிடும். அதுவும் கன்சிஸ்டன்சி தான், ஆனா மீட்ஸ் அட் மெனி பாயிண்ட். இப்போ கன்சிஸ்டன்சிலே மூணு டைப் இருக்குது. அதனால சிங்கிள் பாயிண்டா மெனி பாயிண்ட்ஸா என்பதுதான் ரெண்டு கேட்டகரி. இப்போ மெனி பாயிண்ட்ஸ்ல ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். ரெண்டுமே நோட் புக்ஸ் வச்சு நீங்க யோசனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்து ஒட்டி இருந்தா எப்படி இருக்கும், அல்லது இந்த மாதிரி பைண்டிங் பண்ணியிருந்தா இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும், அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் கன்சிஸ்டன்சி புரிஞ்சாதான் இந்த சம்மோடைய அழகு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த சம்மோடைய பியூட்டியே இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அப்போ கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 floor பில்டிங் எடுத்துங்க. 3 floor பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடைய சீலிங்,
செகண்ட் ஃப்ளோரோட சீலிங், தேர்ட் ஃப்ளோரோட சீலிங், மூணுமே பிளேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சீலிங்கும் செகண்ட் ஃப்ளோரோட சீலிங்கும் தேர்ட் ஃப்ளோரோட சீலிங்கும் மீட் பண்ணக்கூடாது. பண்ணிச்சுன்னா பில்டிங் உடஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ மூணுமே பேரலா இருக்கும். they will not meet together. அதனால அந்த மாதிரி பிளேன்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா inconsistent அல்லது not consistent. they have no solution. the planes which do not meet are called inconsistent. அப்போ I have taken a lot of time to explain consistency. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து கன்சிஸ்டன்ட் நாம எழுதுனா நமக்கு புரியணும், பிளேன்ஸ் மீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்கன்சிஸ்டன்ட் எழுதுறாங்கன்னா டஸ் நாட் மீட்னு சொல்லணும். அப்ப இந்த கன்சிஸ்டன்சியும் இன்கன்சிஸ்டன்சியும் ரொம்ப அழகா நம்மளுடைய ரேங்க் மெத்தட் டீல் பண்ணுது. கிராமர்ஸ் ரூல், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், காஷியன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாமே யூனிக் சொல்யூஷனுக்கு தான் செட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் டைப்புக்கு தான் செட் ஆகும். ஆனா இந்த ரேங்க் மெத்தட் all type of solutionக்கு செட் ஆகும். ஆன்சரே வரலனாலும் செட் ஆகும். How to do the rank method? A very simple way. Listen please. First எடுத்த உடனே அவன் கொடுத்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு மாற்றணும். How to change this into matrix style? Write the coefficients 1, -1, 2, 2, 1, 4, 4, -1, 1. x coefficient, y coefficient, z coefficient எழுதியாச்சு. அதே மாதிரி x, y, z ஓட coefficients எழுதியாச்சு. Again x, y, z is equal to 2, 7 and 4. Name these equations. A, x is equal to b. This is the A matrix and this is the B matrix. You have to augment the two matrices. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் சேர்த்து எழுத போறேன். I am going to write A comma B. What is A comma B? The first matrix with the second matrix. 1, -1, 2, 2. Again 2, 1, 4, 7. Again 4, -1, 1, 4. ஒன்னும் நம்ம மெத்தட் கூட போல. I have converted the equations 10th standardல பார்த்த equations நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது எந்த ஃபார்முலாஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் யூ ஆர் ஸ்பிளிட்டிங் தி ஈக்குவேஷன். You are just splitting the equation. You are just splitted the equations into a matrix form. After completing this, you have to make this into a rank echelon form. A row echelon form, sorry. How to convert this into row echelon form? For this, you must know a concept called echelon form. What is the echelon form? Echelon form is nothing. You have to consider a principal diagonal, that is a main diagonal in a matrix. And the elements below the principal diagonal must be changed into zeros. For example, this element, this element, these elements can be converted into zeros. If you are doing successfully this type of elementary transformation, it is called row echelon form. A very comfortable number for the starting one may be 1. இங்க 1 இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். echelon form கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 1 இல்லனா பிரச்சனை இல்ல. வேற எந்த நம்பர் இருந்தாலும் கொண்டு வரலாம். அத பத்தி ப்ராப்ளம் இல்ல. 1 இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து செகண்ட் 0 வரணும். இங்கேயும் 0 என்ட்ரிஸ் வரணும். சார் இந்த டயகனல்ஸ்ல ஏதாவது 0 வந்தா அத பத்தி பிரச்சனை கிடையாது. அத பத்தி ப்ராப்ளம். இங்க 0 வந்து போச்சு, இங்க 0, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா மெயின் டயகனல் கீழ இருக்குது எல்லாமே 0 கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் ரோ ஈக்குவலன் ஃபார்ம். சார் புரியல சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் ஒன்றும் கிடைக்கல சார் எனக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, என்கிட்ட இது ஒரு சம் 1 -1 2 2ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்னா சும்மா ஒரு டயகனல் ஒன்று வரைய போறேன். டயகனல் 1 1 1 பக்கம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு 3x4ல இருக்கும். டயகனல் கரெக்டா வரைய முடியாது. இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ என்னோட டார்கெட் இதை 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும். அப்போ 2 4 -1 0 ஆக்கிட்டாலே எனக்கு எந்த ஃபார்ம் கிடைக்க ஆரம்பிச்சிருன்னா ரோ ஈக்குவலன் ஃபார்ம் கிடைச்சிடும்.
சார் ரோ ஈக்குவலான் ஃபார்ம் வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? அப்பதான் நான் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா ரோ ஈக்குவலான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணா ஈஸியா ரேங்க் சொல்லிடலாம். அப்போ டு ஃபைண்ட் த ரேங்க் நான் என்ன செய்ய போறேன்னா இந்த சம்மை டோட்டலா கன்வெர்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி 1 0 0 மாத்த போறேன். எப்படி பண்ண போறோம்? இப்போ 2 0 ஆக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த பிலோல இருக்கு பாருங்க, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இந்த 2 0 ஆக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எப்பொழுதுமே இவனை 0 ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, R2 ல இருக்கிறவனை 0 ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா R1 கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அப்ப R1 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா இங்க 1 இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணிடுவான். அப்போ 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0 வரும். இப்போ நான் என்ன செய்யலாம்னு முடிவு பண்றேன்னா I am going to disturb R2 because எனக்கு R2 ல 0 வரணும். R2 முன்னாடியே பெரிய நம்பரா இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனா R1 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2R1 அப்புறமேட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க. R2 is equal to R2 minus 2R1. ஏன் சார் இந்த மாதிரி பண்றோம்? இந்த மாதிரி பண்ணாதான் இந்த இடம் 0 ஆகும். ரெண்டு பேரும் சேமா இருந்தா அப்படியே மைனஸ் பண்ணலாம். இங்க 2 அங்க 1 இருக்கிறதுனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்றோம். சரி சார் இங்க 4 இருக்கு, அப்ப எப்படி சார் இது 0 ஆகுறது? வெரி சிம்பிள். இங்க 1 இருக்குது, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க. அவனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 ஆயிட போகுது. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0 ஆயிட போகுது. அப்போ R3 ல இருக்கிறவனை 0 ஆக்குறதுக்கும் நம்ம திருப்பி R கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறோம், R1 கிட்ட. அப்போ R3 ஐ டிஸ்டர்ப் பண்ண போறேன் is equal to R3 minus 4 times R1. 4 times R1 இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்ப இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டாலே இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் 0 ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோஸ டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு தான் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னா இங்க இருக்கிற நம்பர்ஸ் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். R1 R2 R3 மாத்தி மாத்தி எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் இதை எப்படியாவது ஜீரோஸ் ஆக்கணும். எப்படி 0 ஆக்க போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் சுத்தமா மாறப்போகுது. ஈக்குவல் போடக்கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் போடணும். R1 ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. R1 அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 1 minus 1 2 2. R1 எதுவுமே நம்ம பண்ணல. ஏன்னா R1 பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் மெயின் டயகனல்ல கட் ஆயிடும். இவனை 0 ஆக்க போறேன். இதோ சொல்லிருக்கேன் பாருங்க. Just copy R2. ரெஃபர் போறேன். I am going to just copy R2. R2 அப்படியே சொல்லுங்க பாப்போம். 2 1 4 7. எழுதிட்டோம் R2 2 times R1. R1 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். எழுதி வச்சிருக்கேன் பாருங்க R1. இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 minus 2 4 and 4. Subtract minus 0 becomes plus 3. நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் 0 வரும். சேம் சிம்பிளா இருந்தா 4 ஆயிடும். அதனால தான் சப்ட்ராக்ட் பண்றேன். அதனால தான் இங்க ரூல் சொல்லிருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சேம் சிம்பிள்ஸா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணுங்க, டிஃபரண்ட் சிம்பிள்ஸா இருந்தா ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ 1 plus 2 is 3. சப்ட்ராக்ட் பண்றேன் 0. 7 minus 4 is 3. அப்போ இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு R2 என்ன கிடைக்கும்னா 0 3 0 3. ஓகேவா? நெக்ஸ்ட் R3 க்கு போலாமா? R3 னா ரூல் சொல்லிருக்கேன் பாருங்க. Copy down the R3. R3 அப்படியே காப்பி பண்ணுவோமா? 4 minus 1 1 4. அப்புறம் என்ன சொல்லிருக்கேன்? 4 times R1. 4 times R1. இதோருக்கு பாருங்க. 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. Just multiply by 4. 4 minus 4 8 8. சப்ட்ராக்ட் பண்ணலாமா? இப்ப சப்ட்ராக்ட் பண்ணாதான் என்ன வரும் உங்களுக்கு? 0. நம்ம டார்கெட் எப்படியாவது 0 வர வைக்கிறது தானே. அப்ப 0 வந்துருச்சு. சிம்பிள் மாத்தி தானே பண்ணி ஆகணும். இப்போ 4 minus 1 என்ன ஆயிடும் உங்களுக்கு? plus 3. அப்புறம் இதை சிம்பிள் பண்ண போறேன் minus 7. இதையும் மைனஸ் பண்ண போறேன் minus 4. ஓகேவா? அப்ப அடுத்தது என்ன வருதுன்னா 0 3 minus 7 minus 4. வாவ், ரோ ஈக்குவலான் ஃபார்ம் நெருங்கி இருக்கிறோம். இதான் நம்மளோட பிரின்சிபல் டயகனல். பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிறவங்கள மேக்ஸிமம் 0 ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டு பேரை 0 ஆக்கியாச்சு. இன்னும் நமக்கு ஆசை இவனை எப்படியாவது போட்டு தள்ளணும்.
இவனை எப்படியாவது ஜீரோ ஆக்கணும். இவனையும் ஜீரோ ஆக்கிறதுக்கு யாரோட ஹெல்ப் கேட்டோம்? R1 ஓட ஹெல்ப் கேட்டோம். அப்போ இவனை ஜீரோ ஆக்கிறதுக்கு யாரோட ஹெல்ப் கேட்கணும்னா R2 ஓட ஹெல்ப் கேட்கணும். R2 ஹெல்ப் பண்ணுவான். R1 கிட்ட போக கூடாது. R1 கிட்ட போனீங்கன்னா இது நம்பரா மாறிடும். அப்புறம் நம்மளுடைய பர்பஸ் வேஸ்டா போயிடும். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க. R2 R3 ல ஜீரோ ஆக்கிறதுக்கு R1 ல ஹெல்ப் கேட்ட மாதிரி இந்த எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும்னா R2 கிட்ட ஹெல்ப் கேட்கணும். we are very lucky. ரெண்டு நம்பரும் சேமா வந்து போச்சு. அப்போ ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமா முடிய போகுது நமக்கு. அப்ப டைரக்டா மைனஸ் பண்ணாலே வா ஜீரோ ஆயிட்ட போகுது. அப்ப என்ன செய்ய போறேன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறேன்னா R3 சேஞ்ச் பண்ண போறேன். R3 is equal to R3 minus R2. நான் மல்டிப்ளைல எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே மைனஸ் பண்ணாலே ஜீரோ வந்துடும். அப்போ உங்களுடைய திறமை எப்படியாவது ஜீரோ ஆக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சம்ஸ் அப்படி நவுந்து போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய மெத்தட் இந்த இடத்துல இப்படிதான் செய்யணுமானா ரூல்லாம் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எனக்கு தேவை இந்த 3 எலிமெண்ட் இது இது இது, அதாவது பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஜீரோ ஆக்கணும். ஆக்கும்பொழுது ஃப்ளூக்ல இதுவும் ஜீரோ ஆகலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுவும் ஜீரோ ஆகலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதனால எக்ஸ்ட்ரா ஏதாவது ஜீரோ வந்ததுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. கேரம் போர்டுல நம்ம ஏதோ ஒரு காயின் போடும், இன்னொரு காயின் போய் விழும் பாருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜீரோ வரும். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். டார்கெட் இந்த 3 பேர் தான். இப்போ R3 மைனஸ் R2 போடலாமா நம்ம? அப்போ R3 மைனஸ் R2 போட்டா என்ன நடக்க போகுது? R3, வாட் இஸ் மை R3? R3 அப்படியே எழுத போறேன். 0, 3, minus 7, minus 4. What is my R2? What is my R2? 0, 3, 0, 3. Separate பண்ணலாமா? Minus, 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 minus. 0, 0, minus 7, minus 7. Am I right? அப்போ என்னோட next matrix பாருங்க. Next final matrix பாருங்க. 1, minus 1, 2, 2. Next 0, 3, 0, 3. The last one is 0, 0, minus 7, minus 7. இதான் என்னோட ஃபைனல் மேட்ரிக்ஸ். இது ஈக்விலான் ஃபார்முக்கு வந்துடுச்சு அப்படின்னு நான் தைரியமா சொல்ல முடியும். எப்படி சார் சொல்ல முடியும்? பாருங்க, பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியாச்சு? ஜீரோ ஆக்கியாச்சு. பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜீரோ ஆக்கியாச்சு. அப்போ நம்ம தைரியமா சொல்லலாம் நம்ம எந்த ஃபார்முக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஈக்விலான் ஃபார்முக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லலாம். சரி சார், இதுக்கு அடுத்தது என்ன சார் செய்யறது? இப்போ என்னோட ஃபைனல் ஸ்டெப், என்னோட ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஈக்விலான் ஃபார்ம் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இது வந்திருக்கு. இது ஈக்விலான் ஃபார்ம் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிரின்சிபல் டயகனல் இருக்கிற கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ ஆயிருக்கணும். ஃபைன். இப்போ என்ன செய்ய போறேன்னா ரேங்க் கண்டுபிடிக்க போறேன். சிம்பிள் ஆஃப் ரேங்க் இஸ் ரோ. நம்ம பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற ரோ. ரேங்க் ஆஃப் A, B. என்ன சார் ரேங்க்? நல்லா கவனிச்சிங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாவே A, B. ஏன்னா A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் சேர்த்து போட்டதுனால இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ்க்கு பேரு A கிடையாது, B கிடையாது. A, B or A/B ன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் மேட்ரிக்ஸ். இதோட ரேங்க் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைன்ல நம்பர்ஸ் ஃபுல்லா இருக்குது, செகண்ட் லைன்லயும் நம்பர்ஸ் இருக்குது, தேர்ட் லைன்லயும் நம்பர்ஸ் இருக்குது. அதனால இதோட ரேங்க் வந்து 3. என்ன சார் சொல்றீங்க? புரியல சார் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 0, 0 வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் லைன்ல நம்பர் இருக்கும், செகண்ட் லைன் நம்பர் இருக்கும், தேர்ட் லைன் நம்பர் இருக்கா? ஏன்னா இங்க 0, 0 வந்துருச்சுன்னா அப்ப ரேங்க் 2 தான். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எண்ணணும். நான் ஜீரோ ரோஸ், 0 இல்லாத ரோஸ், 0 இல்லாத ரோஸ், 0 இல்லாத ரோஸ், அது எல்லாத்தையும் எண்ணா அதான் ரேங்க். 0 ரோஸ் வந்ததுன்னா அதை விட்டுறணும். நம்ம கிட்ட 0 ரோஸே இல்ல, 2 தான் 0 இருக்குது, நம்பர் இருக்குது, ஆனா இது நான் ஜீரோ ரோ தான். அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ரெப்ரசன்ட் தி ரேங்க் ஆஃப் A, B. அப்ப இங்க நம்பர் இருந்தது, இங்க நம்பர் இருந்தது, இங்க நம்பர் இருந்தது, அதனால ரேங்க் ஆஃப் A, B இஸ் 3. அதுக்கப்புறமேட்டு
இந்த ஓரத்துல இருந்து நம்பர் இருக்கு பாருங்க 274. இதுதான் நம்மளுடைய பி மேட்ரிக்ஸ். இங்க போட்டிருப்பீங்க பி மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் கையால க்ளோஸ் பண்ணிட்டேன் பாருங்க. பி மேட்ரிக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? வெறும் ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் தான் தெரியும். இதுல எத்தனை லைன் நான் ஜீரோ ரோஸ் பாருங்க. பாருங்க எத்தனை லைன்ஸ் இருக்கு நான் ஜீரோ ரோஸ். 1 2 3 நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 0 இருந்திருந்தால் ரேங்க் 2. 0 இல்ல, நம்பர் இருக்கு, அதனால அதோடைய ரேங்க்கும் 3. rank of A is also 3. rank of A comma B. A comma B ல நான் ஜீரோ ரோஸ் 3 ரோஸ் இருந்தது, அதனால 3 போட்டேன். B யை க்ளோஸ் பண்ணிடணும். உங்களுடைய கையாலையோ ஸ்கேலாலையோ க்ளோஸ் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா A மேட்ரிக்ஸ்லயும் 3 ரோ உயிரோட இருக்குது. அதனால rank of A is also 3. ஒரு பியூட்டிஃபுல் அசம்ஷன் நமக்கு இங்க வரப்போகுது. rank of A comma B யும் rank of A வும் சேமா வந்துடுச்சுன்னா rank of A comma B rank of A சேமா வந்துட்டா கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் என்றால் பிளேன்ஸ் டச் ஆகுது. சேம். இதுவும் 3 இதுவும் 3 வந்தா சேம். ஈக்குவலா வந்தா கன்சிஸ்டன்ட். இங்க 3 வந்து இங்க 2 வந்துருச்சுன்னு வச்சீங்க இன்கன்சிஸ்டன்ட். டஸ் நாட் டச். இங்க 3 வந்துட்டு இங்க 1 வந்துருச்சுன்னு வச்சீங்க இன்கன்சிஸ்டன்ட். டஸ் நாட் டச். இங்க 3 வந்தா இங்க 3 வரணும், இங்க 2 வந்தா இங்க 2 வரணும், இங்க 1 வந்தா இங்க 1 வரணும். அப்படி வந்தாதான் அதுக்கு பேரு கன்சிஸ்டன்ட். Wow, we have checked. We have tested using the rank method. rank methodல போட்டு தான் நம்ம கன்சிஸ்டன்சி வந்திருக்கிறோம். இதோ rank என்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம் பாருங்க. அதனால இதுக்கு பேர் rank method நம்ம சொல்றோம். இப்போ rank of A வும் rank of A comma B யும் சேம் ஈக்குவலா வரணும். 3 னா 3 வரணும், 2 னா 2 வரணும், 1 னா 1 வரணும். அப்பதான் இந்த வேர்ட் எழுத முடியும் கன்சிஸ்டன்ட். அதுல சில வித்தியாசங்கள் இருக்கு. நான் 3 எக்ஸாம்பிள் சொன்னேன். டச் at one point, touch at many points, அதாவது infinite points சொல்லுவாங்க. அது எப்ப சார்? 3 வந்துருச்சுன்னா rank of A comma B யும் rank of A வும் 3 வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட எத்தனை unknowns இருக்குது? 1 2 3. இதுவும் 3. நம்பர் ஆஃப் unknownsம் நம்பர் ஆஃப் ரேங்க்கும் சேமா வந்துருச்சுன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஒன்லி 1 பாயிண்ட்ல டச் ஆகும். இதுதான் இந்த சம்மோடைய எக்ஸாம்பிள். 1 பாயிண்ட்ல டச் ஆனாதான் நம்மளுக்கு ரேங்க் 3 வரும். 2 வந்தாலோ 1 வந்துட்டாலோ மெனி பாயிண்ட்ஸ். அதனால இந்த சம்முக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் நமக்கு 1 பாயிண்ட்ல டச் ஆன மாதிரி இதுல ஒரே ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. rank of A comma B யும் rank of A யும் சேமா வந்தா கன்சிஸ்டன்ட். இங்க 3 வந்துட்டு இங்க 2 வந்தா இன்கன்சிஸ்டன்ட். அப்ப சேமா வந்துருச்சு கன்சிஸ்டன்ட். வா, கன்சிஸ்டன்ட் வேலை முடிஞ்சு போச்சு. எத்தனை ஆன்சர் வரப்போகுது? ஒன்லி 1 ஆன்சர். கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். என்ன ஆன்சர் வரப்போகுது? யூனிக் சொல்யூஷன். ஒன்லி 1 ஆன்சர் தான் வரப்போகுது. அதையும் சொல்லிடுறேன், ஒன்லி 1 ஆன்சர் தான் வரப்போகுது. எப்படி அந்த ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர்றது? அப்ப அந்த ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரதுக்கு இன்னும் 2 ஸ்டெப்ஸ் இருக்கு நமக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரேங்கை திருப்பி நம்ம பிரேக் பண்ண போறோம். ஆஃப்டர் ப்ரூவிங் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் and what type of answer? Only 1 answer, unique solution. We have to find the answer. What is the answer? The last process is very simple. ஃபைனலா கிடைச்சது பாருங்க. நம்ம ரேங்க் போட்டோம் பாருங்க, அந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸை கூட்டிட்டு வரணும். அந்த மேட்ரிக்ஸை கூட்டிட்டு வந்து 1 -1 2 0 3 0 0 0 -7 x y z is equal to 2 3 -7.
நம்ம பழசு ஆரம்பிச்சோம் பாருங்க, சம் ஸ்டார்டிங்ல அதே ஸ்டைலுக்கு கொண்டு வந்துட்டோம். என்ன, முன்னாடி நல்லா இருந்த மேட்ரிக்ஸை கொஞ்சம் சேதாரமாக்கிட்டோம், ஜீரோ ஆக்கியிருக்கிறோம். அதுக்கு பேர் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஆஃப்டர் டூயிங் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். ரேங்க் கண்டுபிடிச்சா தான் அது கன்சிஸ்டன்ட் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஃபைனல் மேட்ரிக்ஸ் கிடைச்சது பாருங்க, அதுல இருந்து நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். You have to just multiply that last row into last column. 0 into x 0, 0 into y 0, minus 7 into z equal to the last number. ஏன்னா இங்க last row multiply பண்ணியிருக்கோம். Equal to minus 7. Minus minus cancel ஆயிடும். z equal to 7 by 7. Answer is 1. Next, in the row into in the column. 0 into x 0, 3 into y 3y, 0 into z 0 ஆயிடுச்சு. சில சமயத்தில் இங்க 5 இருக்கலாம். 5 into z போட்டு z ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரியும் வரும். அப்போ 3y is equal to second line 3. So y is equal to 3 by 3. Answer is 1. The last stage is first one. 1 into x, x minus 1 into y, minus y plus 2 into z, 2z is equal to the first number 2. X minus y is ready 1 plus 2 into z is ready 1 is equal to 2. So x minus 1 plus 2 is equal to 2. 2 cancel out. Minus 1 on the pakana. X is equal to plus 1. Therefore, my solution is 1 comma 1 comma 1. This is my solution. அப்போ ஃபைனலி நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த மூணு பிளேன்ஸும் டச் ஆச்சா இல்லையா அப்படின்றத யாரு கண்டுபிடிச்சு சொன்னா, திஸ் ஈக்குவல் சிம்பிள் டச் ஆச்சு அப்படின்றது இந்த ஈக்குவல் சிம்பிள் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த 3ன்ற நம்பர் இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். இந்த பாருங்க, ஒரே ஒரு ஆன்சர் தான் 1 கமா 1 கமா 1, ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும் அப்படின்றது இந்த 3 சொல்லிச்சு. சால்வ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எங்க டச் ஆச்சுன்னு புரிஞ்சிச்சு உங்களுக்கு. இந்த பாயிண்ட் டச் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 1 கமா 1 கமா 1. அப்போ பிஃபோர் எண்டிங் திஸ் கிளாஸ், இந்த ரேங்க் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you very much.